சார் பிஃபோர் ஐ கோ எனக்கு ஒன்று சொல்லணும் சார். இவ்வளோ படங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்திருக்கீங்க. 1 minute. இந்த படத்தில் ஐ திங்க் இன்னும் எக்ஸ்ட்ரா அழகாக இருக்கீங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் பட் செம்ம அழகாக இருக்கீங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவங்க எல்லோரும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த படத்தினுடைய எங்களுடைய தில்லுக்கு துட்டு 1, 2 அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ரைட்டிங்கில் ஸ்கிரிப்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக இருந்து உதவி பண்ணியது திரு இந்திரா சவுந்தரராஜன் சார். அவர் இப்போ இங்கே இல்லை, இறந்துட்டாங்க அவர். ஸோ அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு. இருந்தாலும் அவருடைய ஆன்மா எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எங்களோட இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறோம். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்தினுடைய விழாக்கு வருகை தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர். ஸோ அவரை பற்றி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதாவது அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடியே அவர் படத்தில் நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன், காதல் அழிவதில்லை படத்தில். அதுக்கப்புறம் அவர் எடுத்து போட்டு பார்த்துட்டு இது நடுவில் வந்து மூஞ்சல் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு நீயும் நானும் கூல் சுரேஷும் தான் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்போம். ஸோ பார்த்துட்டு இது பண்ணார். அதுக்கப்புறம் மன்மதனில் கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சான்ஸ். மன்மதனில் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டுருக்கேன். அதில் வந்து அவர் அந்த மொட்டை கேரக்டராக உள்ளே வருவார். வந்த உடனே நான் வந்து வாங்கன்னொன்னே இந்த மாதிரி என் பேரை கேட்பார், இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகும். இதுதான் சீன். நான் ரெடி ஆகிட்டேன், நான் ரெடியாக இருந்தேன். அப்புறம் அவர் வந்தோன்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. நான் டவுட் ஆகிட்டு என்ன ஏதாவது ஆளுகளை மாற்றுறாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு போயிட்டு மெதுவாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, நீ லொல்லு சபாலேருந்து வந்திருக்கீங்க, இப்போது ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம், உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங்கு, அதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன், சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் வந்துட்டு எனக்கு கிளாப்ஸா தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை லொல்லு சபா டிவியில் ரீச் இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஒன்று பண்ணலாம், நான் வந்தோன்னே உன் பேர் கேட்குறேன், உன் பேர் என்னென்னா அப்போ தான் வச்சோம் பாபின்னு வச்சோம். உன் பேர் என்னென்னு கேட்குறேன், நீ வந்துட்டு பாபின்னு சொல்லு. நான் எக்கோவில் வந்து ஒரு 3 இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீனுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னாரு. நல்லா இருந்துச்சு. அவருக்கு என்னென்னா என்னை காட்டும் போதே ஒரு கிளாப்ஸோட காட்டணும் அப்படின்றதுக்காக சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை இப்படி ஒன்று பண்ணலாமா, என்ன நீங்கள் கேளுங்க, நான் வந்து 3 தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைலாக் சொல்லுங்கள், அப்படி பண்ணலாம் அப்படின்னா. ஒன்று அவரும் சிரிச்சிட்டு சரி நல்லா தான் இருக்குது, ஆனால் பில்டப்பாக இருக்காது, ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு டைலாக்கு அவர் வந்து என்கிட்ட கேட்பார், உன் பேர் என்னன்னுவார். நான் ஒன்று பாபி பாபி பாபின்னுவேன். ஒன்று அவர் பாபி பாபி பாபின்னுவார். டேய் ஒரு பாபி தான்டா என் பேர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா பில்டப்புக்காக 3 தடவை சொன்னோம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட்டு சீன் அவரோட ஆரம்பித்தது. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அன்னைக்கு தேட்டரில் ஸ்க்ரீனில் எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும், அந்த அன்பாகட்டும் இன்றைக்கி வரைக்கும் குறையவே இல்லை. அதே அன்பு அதே அக்கறை இப்போ பண்ணுற STR 49லேயுமே என்கிட்ட என்ன சொன்னார்னா, டைரக்டரை கூப்பிட்டு சாண்டாக்கு என்ன வேணும், சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும், சாண்டாக்கு என்ன பண்ண முடியும், அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னார். அன்றைக்கி கூட வீட்டில் போய் மொட்டை மாடியில் பார்த்து ஒரு 3 hours டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். ஸோ ரொம்ப நன்றி நீங்கள், ஐ லவ் யூ ஆல் த டைம். அதனால் எனி டைம் எப்பவுமே அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பாக நிற்பேன். அது எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அது நிச்சயமாக இந்த வருஷம் STR 49 நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ சொல்லி ஆர்யா முறைக்கிறான், ஏண்டா நாங்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சத்யம் தேட்டரை புக் பண்ணால் நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்ட்டு. அடுத்தது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆர்யா. ஸோ ஆர்யா தான் எனக்கு தெரியும், ஆர்யா தான் நிகாரிகா ப்ரொடக்ஷன் அவங்கள கொண்டு வந்தது. கொண்டு வரும்போது எல்லாமே சூப்பராக போச்சு. அப்போ ஆர்யா வந்து ஒருத்தர் சொன்னாங்களே, கிஷோர் எங்கே, அவர் கிஷோர் வாங்க இவர் தான் கிளாரிட்டி கிஷோர். இவரை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான். இவரை ஃபஸ்ட்டு கேட்டோன்னா என்ன சார்னா, அவர் வந்து ஒன்றும் இல்லை சார், எனக்கு கிளாரிட்டி இருந்தால் போதும் அப்படின்னாரு. நான் உடனே சரி ஓகே கிளாரிட்டி தானே அப்படின்ட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கேட்டோன்னு வச்சுங்களேன், வெள்ளை பேப்பரா இல்லை ப்ரௌன் பேப்பரான்னுவார். வெள்ளை பேப்பர் கோடு போட்டுதா போடாதா, கோடு போட்டது, இப்படி போட்டதா இப்படி போட்டதா, சரி இப்படி போட்டது, சரி போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு A4 ஷீட் வேணுமா சின்னதாக வேணுமா,
இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கிளாரிட்டி. இதுக்கு எண்டே கிடையாது. நான் சொல்லுவேன் சார் நீங்கள் எதனா ஒரு பேப்பர் கொடுங்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ என்னென்னா சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணது இவர் கூட தான். ஆனால் அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா பிஃபோர் பேப்பரில் நம்ம எல்லாத்தையும் கிளாரிட்டியாக பண்ணதுனால இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடிஞ்சது. ஸோ அவருக்கு முதல்ல நன்றி. ரொம்ப தேங்க்யூ சார். கிளாரிட்டியாக இருக்கா பேச்சு? ஸோ அதுக்கப்புறமா ஆர்யா என்னுடைய நண்பரில் இந்த உயிர் நண்பன் அப்படின்வாங்களே அந்த மாதிரி. நாங்கள் கல்லூரியின் இல்லை காசு கொடுத்துருக்கான்னு சொல்லி தான் ஆகணும். அதாவது கல்லூரியின் கதை படத்தில் தான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு படத்தில் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ வந்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸாக பெங்களூர்லேருந்து ரிச் கேர்ள்ஸ் கூட்டின்னு வந்து நடிக்க வைப்பாங்க. அவங்க தான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸாக. அப்போ எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு 2 படம் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பெருசாக எனக்கு தெரியாது வெளியே. ரெண்டாவது அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. ஆர்யா தான் ஹீரோ. அவன் அறிந்து மரியாமல் நடித்து முடிச்சிருக்கான். ஆனால் ரிலீஸ் ஆகலை. ஸோ நாங்கள்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு கேரவன் கிடையாது. அப்போது அவங்கெல்லாம் நீங்கள் யாருன்னு எனக்கு கேட்கும்போது நான் ஆர்யா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தில். நீங்கள் யாருமே ஒன்று ஆர்யாவில் என்னது இவரை யாருன்னு கேட்டிங்களா? இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார், சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ன்ட்டான். ஆனால் அவங்களாம் இஸ் எ காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா, எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் இஸ் எ சூப்பர் ஸ்டார்ன்ட்டான். ஒன்று அந்த பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி டவுட்டாக என்னை பார்த்தாங்க. பார்த்தோன்னே டக்குன்னு ஆர்யாவில் மச்சான் அவங்க டவுட்டாக பார்க்குறாங்க, டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா. டேய் என்னடா சம்மந்தமே இல்லாமல் காமெடி சூப்பர் ஸ்டார்னு இப்போ காமெடி பண்ணுன்ற மச்சா பண்ணு தப்பாயிடும் நீ பண்ணு அப்படின்னா. சரி நானும் எழுந்து அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் டான்ஸ் ஆன அப்படின்னா ஆடி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க சிரிக்கல, மச்சான் பத்தலை இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னா. இதை தான் நாங்கள் விஎஸ்ஓபியில் கூட வச்சுருந்தோம். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் வந்துட்டான் நடிக்கிறதுக்கு. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக அவன் ஹீரோயினாக நான் ஹீரோவாக நடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்கோம். அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க. 2 பேரும் கூப்பிட்டு என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடின்னு அந்த பொண்ணுங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆடினு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது இல்லை சார் அவனை வந்து ப்ரூவ் பண்ண நான் சொன்ன மச்சான் என்னை ப்ரூவே பண்ண வேணாம் என்னை விட்டுரு நான் காமெடினா இல்லாமல் கூட போகிறேன்ட்டு. அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்லை. சேட்டை படம் அப்போது காமெடி சூப்பர் ஸ்டார்னு டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்தில். நான் லிங்காவில் நடிக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்குறாரு நீங்கள் காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சார் ஆர்யா தான் போட்டான்னு. நீங்கள் சொல்லாமலா போட்டிருப்பான் அப்படின்னாரு. சார் சத்தியமாக நான் சொல்ல சார், அதாவது என்னை எந்த லெவலில் மாட்டிக்கிட்டு இருக்கானா. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு மேட்ரு ஒன்று சொல்ல போகிறோம், அதை கேளுங்க. என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டான், ஆர்யாவுக்கு பிடிச்சி போச்சு, ஆர்யா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லி முடிச்சுட்டு 6 மந்த் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வடகுப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்கே நான் தான் கிங்கெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ அப்புறம் ஆர்யா வந்தான், அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க. ஆர்யா கேட்டுட்டான். நான் இந்த இன்பிட்வீனில் ஒரு இடம் வாங்கினேன். இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன். அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு, தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஆர்யா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னால் மச்சான் அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன்டா, அங்கே ஒரு வீடு இருக்குது, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி நீ அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தோம். வந்து மச்சான் படம் சூப்பராக அது கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளோ செலவுனாலும் பிரச்சனை இல்லை, செம்மையாக பண்ணிடலாம். சரி ஓகே இது நான் இதான் மச்சான் வீடு நான் சொன்னேன்னா பார்த்துட்டு இல்லை என்னடா வீடு நல்லாவே இல்லையா மச்சான், அவன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சான் இந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான். நான் ஒன்றே ஷாக் ஆகி மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான், நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன் இதை ரெனோவேஷன் பண்ணுறோம், இடித்தா நிறைய செலவாகும், அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல. கம்னு நீ ஏதாவது ஒன்று இப்படி தான் பண்ணு வேடா கூடமா, அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா வீட்டை இடிக்க சொல்லி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் நான் அவனுக்கு அனுப்புகிறேன், நீ இந்த வீட்டை வந்து இடித்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டேன்னா. உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணால் ஒரு பாய் ஒருத்தர் வந்தார். சண்டே நைட் இது நடக்குது, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இடித்து தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா ஒய்ஃபும் போய் விளக்கு ஏற்றுவாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. நான் சொல்லலை ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா போயிட்டு வீட்டை காணோன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவுக்கு போயிருக்காங்க, அந்த தெருவுக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு. நான் எப்படா சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்கிறேன் மாட்டேன் வீட்டை காணண்டா. இல்லைம்மா நான் வந்து சொல்கிறேமான்ட்டேன். அம்மா இல்லைம்மா ஆர்யா வந்தான் அன்றைக்கி பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசாக காட்டலாம் நல்லா வரும், நான் அவன் சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னேன். உடனே எங்கள் அம்மா ஷாக்கா, ஏண்டா நீங்கள் 2 பேரும் படத்தில் தானடா அப்படி பண்ணுவீங்க, நிஜ வாழ்க்கையில் மாடா பண்ணுவீங்க, ஒரு வீட்டை இடிச்சிட்டு கிரவுண்டாக ஆக்கி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த லெவல் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் என்னென்னா இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறது, 2 பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரியின் கதையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பயந்ததே கிடையாது. சினிமாவில் இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் பயந்ததே கிடையாது. எதுவாக இருந்தாலும் தைரியமாக பண்ணுவோம்.
ஐயோ அது அப்படி ஆகிடுமோ, ஐயோ இப்படி ஆகிடுமோ, இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. வாழ்கிற வரைக்கும் ஜாலியாக வாழ்வோம், நல்லபடியாக வாழ்வோம், என்ன வருதோ பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம். அந்த ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி வரைக்கும் ஆர்யாவை இங்கே ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசராக நிற்க வச்சுருக்கு, என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டுருக்க ஒரு இடத்துல வச்சுருக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் பயந்ததே கிடையாது. இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்யா சொன்ன மாதிரி என்னுடைய பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்ணுறதெல்லாம் வந்துட்டு வேறு யாருனா இருந்தாங்கன்னா என் வீட்டு வாசலே தான் படுத்திட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஏன்னா ஆர்யா சொன்னது, நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேறு படம் கமிட் ஆகாத, ஃப்ரீயாக பண்ணு, உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அதுக்காக இறங்கி இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆர்யாவுக்கு நான் திருப்பி தருவேன். மிகப்பெரிய வெற்றி படமாக இது இருக்கும். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த், பிரேமானந்த். ஸோ நான் வந்து தமிழ் சினிமாவின் கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு கதை சொன்னால் அதை பல லேயரில் சொல்லுவான். டிடி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் தான், ஆனால் ஹாரருக்குள்ளே ஒரு கேம் ஷோ இருக்கும், கேமுக்குள்ளே ஒரு பணம் திருட்டு போகிற ஒரு அட்வென்ச்சர் இருக்கும். ஸோ இப்படி த்ரில்லரு, அட்வென்ச்சரு, அதுக்குள்ளே கேம், இப்படி நிறைய மல்டி லேயர்ஸில் ஒன்று பண்ணுவான். அந்த மாதிரி தான் இந்த கதையும். இந்த கதை எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஸ்டேஜில் உட்காந்துருக்க யாருக்குமே தெரியாது, ஈவன் ஆர்யா கூட சரியாக தெரியாது, யாருக்குமே நடித்தவங்களுக்கு தெரியாது. இதை எடுத்து முடித்து பார்த்தா மட்டும்தான் இது புரியும். ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக, கிளியராக, அவ்வளோ காமெடியாக ஒர்க் அவுட் பண்ணுவான். ஸோ அந்த விதத்தில் ஆனந்தை நான் பாராட்டுறேன். ஆனந்துக்கு மனமார்ந்த நன்றி. ஆனந்து கூட ஆனந்த் சொன்ன மாதிரி முருகன், எங்க அவனை மேலே தூக்குங்க, அவன் வந்து அந்த வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி பண்ணுவான், அப்படியே தூரமாக நின்று கை காட்டுவான், ஃபீல் பண்ணுவான். ஆனால் வந்துட்டு அப்புறம் கேட்பான், என்ன சொல்லவே இல்லை அப்படின்னு, வா மேலே வா வா இல்லை சொல்லியாச்சு உன்னை பற்றி, மேலே வா. இவன் தான் அங்கே ஓரமாக நிற்கிறான் பாருங்க, அதாவது வந்துட்டு இந்த கேட் ஓரமாக. ஸோ என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நான் ஜெயிக்கிறது அவனுடைய வெற்றி மாதிரி நினைப்பான். இதில் வர எல்லா காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இவன் பண்ண ஒரு விஷயந்தான், டீம் ஒர்க்கு. ஆனால் இவன் பிடிச்சிருக்கான். ஸோ அப்புறம் சேது நீயும் மேடைக்கு வா. சேது வா வா, பரவாயில்ல வா வா. என்ன ட்ரெஸ் போடலையா? வா. ஸோ சேது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க 2 பேருடைய ஹார்ட் ஒர்க், இட்ஸ் அ டீம் ஒர்க் சேது. ஸோ இவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பி டீம் இருக்காங்க, குணாமான், சுந்தர், விஜய், சரவணன், தானிஷ். ஸோ இவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா இதில் நடித்த எல்லாருமே, நம்மளுடைய நிழல் ரவி சார், கஸ்தூரி மேடம், யாஷிகா ஆனந்த் அண்டு கின்ஸ்லி, மாரண்ணன், எல்லாரும் படத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. மாரண்ணனுக்கு ஒரு டிவி காமெடி இருக்குது, கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். அது கின்ஸ்லிக்கு ஒரு தலைகீழ நடக்கிற காமெடி இருக்குது, மொட்டராஜேந்திரனுக்கு ஒரு எலி காமெடி இருக்குது, அண்டு நிழல் ரவி சாருக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் காமெடி இருக்குது. ஸோ யாஷிகா ஆனந்துக்கு ஒரு பாட்டில் காமெடி இருக்குது, நம்ம கஸ்தூரி மேடம்க்கு ஒரு புக் காமெடி இருக்குது. இப்படி நான் சொல்கிற மாதிரி இந்த காமெடிலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேட்டரில் கண்டிப்பாக பயங்கர கிளாப்ஸ் வரும், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருக்குமே காமெடி வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன், கேமராமேன் சார் தீபக் சார், எங்களுடைய டீம் அவருடைய வேரியேஷன், நாங்கள் லைனாக ஹாரர் படம் பண்ணாலும் அவரோட அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு வேரியேஷன் காமிச்சிக்கிட்டே இருப்பார். ரொம்ப பொறுப்பானவர், ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவார், ரொம்ப செலவு பண்ணாமல் கரெக்டாக பண்ணுவார். ஸோ ரொம்ப என்னை அழகாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய டீம் பாலாஜி, கார்த்தி அண்ட் கிளின்டோ, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். கேமராமேன் சார் வந்துட்டு ஒன்லி ஒர்க்கு மட்டும் இல்லை, அங்கே நிறைய ரோப் ஷாட்லாம் போயிட்டே இருக்கும்ல, கேமராவில் தான் இருப்பார். கட்டு சொன்னோன்னே டக்குன்னு கேமரா விட்டு ஓடி வந்து ரோப்பில் வரும்போது அப்படி கை கொடுப்பாரு. இல்லை சார் சிரிக்கிறார் பாருங்க, ஏன்னா ஹீரோயினுக்கு தான் கொடுத்தாரு. கை கொடுத்தது உண்மை, ஆனால் ஹீரோயினுக்கு, எங்களுக்கு இல்லை. ஸோ ரொம்ப நல்ல மனிதர். அடுத்தது நம்ம ஆர்ட் டைரக்டர் மோகன் சார். ஸோ அவர் என்னென்னா, நாங்கள் ஒரு 4-5 செட்டு போட்டோம் கோகுலம் ஸ்டுடியோவில். செட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாரிட்டி கிஷோர் சார் இருக்கார் இல்லையா, எல்லா செட்டையும் பிரித்து மாற்றி திருப்பி அதையே பெயிண்ட் பண்ணி இப்படி காட்டுங்கன்ட்டார். ஸோ அவர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டார், டே நைட் ஒர்க் போயிட்டு இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஷனு. இப்போ 4 சைடு செட்டு போட்டார் இல்லைங்களா, 4 சைடு திருப்பி அவர் திரும்ப கலர் மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லி மாற்றி பண்ணிட்டாரு. நாங்கள் வந்தோன்னே காட்டுறாரு, வழி இல்லை போகிறதுக்கு, சுற்றி கிணறு மாதிரி இருக்குது. என்னடா இது எப்படி சார் இப்படி போகிறதுன்னு ஏணி போட்டு ஏறி உள்ளே போய் பார்த்துட்டு திருப்பி ஏணி போட்டு ஏறி வெளியே வந்துடுங்க, அதுக்கப்புறம் நமக்கு எங்கே வழி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற லெவலில் ஒர்க் பண்ணார். ஏன்னா நாங்கள் காமெடி செட்டுக்குள்ளே பண்ணும்பொழுது இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, இதை இடிங்க அப்படின்னுவோம். ஸோ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவரோட டீம் அவரும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ஒர்க்குமே செட் ஒர்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மோகன் சாருக்கு நன்றி.
அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஆஃப்ரோ, மிகப்பெரிய பலம். ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலமே அதனுடைய மியூசிக்னுவாங்க. இப்போவே இந்த சாங்கு கோவிந்தா சாங், அப்புறம் இன்னொரு சாங் ரெண்டுமே நல்லா ஹிட் ஆகி வைரலாக போயிட்டுருக்கு. ரீரெக்கார்டிங்கில் ஆஃப்ரோக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கிளாப்ஸ் பண்ணுறாமல் ஒரு 4 இடம் இருக்குது. ராஜேந்திரன் சாருக்கு ஒன்று வாசிச்சிருக்காரு, அந்த இடம். இன்னும் ஒரு 3 இடம் இருக்குது. பிட்டு சாங், ஆனால் செம்மையாக இருக்கும் அது. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்டு ஹீரோயின் கீதிகா. ஸோ ஆனந்த் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டே வரும்பொழுதே அவங்க எல்லா காஸ்டியூம்ஸு, பெடிக்யூர், மெனிக்யூர், ஹேர் வாஷ் எல்லாம் பயங்கரமாக வந்தாங்க. வந்த உடனே இப்போ எங்களுக்கு என்ன காஸ்டியூம்னோடனே அந்த தலையெல்லாம் அழுக்காக்கி கையெல்லாம் அந்த கரியில் போட்டு பெரட்டி அழுக்கு கவுனை கொடுத்து அப்படி தான் எடுத்தோம். பட் ஆனால் அவங்க வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணாங்க. உடனே மூட் அவுட் ஆகி ஐயோ என்ன இப்படி இருக்கலாம் இல்லாமல். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 வேரியேஷன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஜெசிகா, ஹர்ஷினி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்திலுடைய வாழ்த்துக்கள். அண்டு எடிட்டர் பரத், என்னுடைய படத்தில் நாங்கள் எழுத ஆரம்பித்த பேப்பர்லேருந்தே கூட உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தார் எடிட்டிங். ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள். அண்டு இந்த டீம், என்னுடைய டீம் குஷி, ககன் அண்டு மகேஷ், இளங்கோ, இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தினுடைய மெயின், அதாவது வந்து டிடி தில்லுதுட்டு 1, 2, 3 இதெல்லாம் பார்த்துருக்கேன். டிடி ரிட்டர்ன்ஸ் அதே டீம் எல்லாம் பார்த்துருக்கேன். இதில் என்ன புதுசு, இதில் நம்ம என்ன பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கௌதம் மேனன் சார், ஜிவிஎம் சார் இருக்காங்க, அண்டு செல்வராகவன் சார் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருமே ஹாரர் ஜானரில் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒன்று பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவங்க 2 பேருடைய போர்ஷன்ஸ். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தென் ஸ்டண்ட் மாஸ்டர் செல்வா அண்ட் ஹரி மாஸ்டர் அவர்களுக்கும், டிசைனர் தினேஷ் அண்ட் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய சண்பகமூர்த்தி சார் அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் இந்த படத்தின் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்க சிடிவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஸோ எப்பவுமே நான் ஒன்று சொல்லுவேன், நம்ம ஒன்று ஜெயிக்கிறோம், ஒருத்தர் ரொம்ப உச்சத்துக்கு போகிறான், இல்லை லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு உயரத்துக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால், நான் ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் கூட சொல்லுவேன். ராமரை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் அதுக்கு காரணம் ராமர் மட்டும் இல்லை, அதில் அவர் கூட இருந்து அவரை பற்றி பேசின சீதா அண்ட் லக்ஷ்மணன், விபூஷணன், பரதன், ராவணன், இப்படி எல்லா கேரக்டருமே சேர்ந்தது தான் அந்த ராமன் அப்படின்ற ஒரு எலிவேஷன். அந்த மாதிரி யாராக இருந்தாலுமே வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு உயரத்துக்கு போகிறான்னா அவன் மட்டுமே இல்லை, அவனோட டேலண்ட்டை மட்டுமே காரணம் இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே காரணம். அப்படி என்னை சுற்றி இருக்கிற இங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே, அப்புறம் ஏதோ சிரீஷ் நண்பர் அந்த கடைசியில் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நட்பு எல்லாம் கிடச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் நினைப்பேன். என்னுடைய முதுகெலும்பாக இருந்து என்னுடைய டீம் எனக்காக எழுதிட்டு இருக்கிறது, இந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்கிறது, எனக்கு வாய்ப்பு கொடுத்த எஸ்டிஆர்லேருந்து இன்றைக்கி நான் இங்கே ஹீரோவாக இந்த படத்தில் நிற்கிறதுக்கு காரணமாக இருக்க ஆர்யாலேருந்து, மாறன்லேருந்து எல்லாருமே, அண்ட் தென் அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மீடியா அண்டு ப்ரெஸ். ஸோ ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. பர்சனலாக ஃபோன் பண்ணி இதை இப்படி சொல்லுங்கள், இதை பண்ணுங்கள், செய்யுங்கன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக ஒன்று ஒர்க் பண்ணால் நம்ம குடும்பம் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கணும். ஸோ என்னுடைய அம்மா, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ், அவங்களுடைய அன்பும் அரவணைப்பும். அப்புறம் 12 வருஷம் கழித்து ஒருத்தன் படம் வந்து அந்த காமெடியை ரசிக்கிறீங்கன்னா, என் மேலே அளவு கடந்த அன்பு வச்சிட்ருக்கிற என் உயிரினும் மேலான அன்பு சொந்தங்களாகிய என்னுடைய ரசிகர்கள் நீங்கள் தான். ஸோ உங்களுடைய இந்த ஒரு அன்பும் மிக முக்கிய ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃபங்க்ஷனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய சொந்தங்களை கூட்டின்னு வந்திருக்கேன். மாமா, அக்கா, அண்ணன், சித்தி, அத்தை, மாமான்னு. ஸோ அவர்களுக்கும் எல்லா குட்டீஸ்க்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். May 16th ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக படம் உங்கள் எல்லாரையும் மிக பெரிய லெவலில் திருப்திப்படுத்தும். நல்ல காமெடி ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. டிடி ரிட்டர்ன்ஸை விட ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது. அதை வந்துட்டு ரொம்ப ஆணித்தனமாக நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். என் காசாக இருந்தால் பரவாயில்ல, நண்பன் காசு. ஸோ அதனால் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, மற்றும் வேறு யார், நம்ம மதன் டீம், மதன் அண்ட் பரத், என்னோட டீம் ப்ரொடக்ஷன் டீம் பார்த்துக்கிற பரத், கிஷோர் அண்டு தேவ் அண்டு கிருஷ்ணா, ஜெய். ஸோ அவங்களுக்கும் இப்படி எல்லாரும், மற்ற யார் பேர்லாம் நான் விட்டுருக்கேன்னு தெரியல, எல்லாருக்கும்
ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். May 16 மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல படம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட குழந்தையோட பாருங்கள். குழந்தைங்களுக்கு தான் மெயினாக நிறைய சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் நன்றி. ஏதாவது ஒரு பெரிய டவுன்ஃபால் இருந்துச்சுன்னா அடுத்து ஏதாவது செம்மையாக ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். அது ஒரு தக் மொமெண்ட்டாக மாறும். ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையே தக் லைஃபாக தான் இருக்குது. இஸ் அ மேன் ஆஃப் ஸ்வாக் அண்ட் ஸ்டைல் அண்ட் கிளாஸ். வாட் அ மேன் யூ ஆர். வி லவ் யூ ஸோ மச் STR. ப்ளீஸ் ஒரு பெரிய கைத்தட்டல். கேன் வி ஹேவ் STR அவர்கள் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ப்ரெஸ் மீடியா எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். டிடி நெக்ஸ்ட் லெவல். கண்டிப்பாக அந்த டிடி ரிட்டர்ன்ஸ், அதுக்கு முன்னாடி படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும், செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சந்தானம் நம்மளுக்கு தெரியும், நண்பர் எல்லாம், அதெல்லாம் மீறி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரசிகன். நான் வந்து அப்படி தான் நான் வந்து ஒரு படம் பார்ப்பேன். ஸோ அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பர்சனல் பாண்டுன்றதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓரம் வச்சுருவேன். நான் படம் பார்க்கும்போது நான் ஒரு ரசிகனாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படி தான் நான் பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும் வகையில் ஒரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் வந்து வித்தியாசமாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி, ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. எஸ்பெஷலி சந்தானமோட பாடி லாங்குவேஜ், அவரோட டைமிங், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ட்ரெய்லரில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆர்யா, நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். என்னன்னா, சந்தானம் படம் வேறு யாரோ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே, பட் இது என்னென்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது இன்னும் பெட்டராகவே வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். படத்தோட டைரக்டர் பிரேம், என்னென்னா சந்தானம் சொல்லியிருப்பார், இந்த 3 பேர் அவர் கூட ஒரு டீம் இருப்பாங்க, பிரேம், முருகன், சேது, எல்லாரும் இருக்கீங்க. ஸோ பேசிக்காக என்னென்னா, இப்போ இவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிறது வந்து மன்மதன் அந்த டைம்லலாம் வந்து என்னென்னா, நான் சீன் பேசிடுவோம், பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்ட ஓகே தான்ப்பா இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேஷுவலாக கேரவனுக்கு போவோம்ல, பார்த்தா தூரத்தில் ஒரு 3 பேர் நின்று பயங்கரமாக ஏதோ யோசிச்சுட்டே இருப்பானுங்க. யாரா இவனுங்க, யார் உள்ளே விட்டது, இவனுங்க பாட்டுக்கு ஒரு சைடில் நின்று ஏதோ பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன். திருப்பி ரிட்டர்னில் வரும்போது படத்தோட டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க படத்தோட டைலாக்லாம் பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூப்பிட்டு, யார் இவனுங்க நம்ம டைலாக்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்டோட தான் சந்தானம் சொன்னது, இல்லை சார் நம்ம டீம் தான், பசங்க தான், ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அன்னையிலேருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்குது, ஒரு துளி கூட குறையில. இந்த படம் வரைக்கும் அவங்க வந்து அந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் வந்து பிரேம் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி போன படமும் பண்ணார். நான் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வாழ்த்துக்கள் பிரேம். அப்புறம் ஆஃப்ரோ மியூசிக் டைரக்டர், அவர் வந்து எப்படி சொல்கிறேன்னா, மியூசிக் டைரக்டர்ஸ்னால் நம்மளுக்கு பொதுவாக எப்படி தெரியும், அவங்க மியூசிக் பண்ணுற இதை வச்சு நான் இந்த மாதிரி மியூசிக் பண்ணுறேன் சார் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஆஃப்ரோ எப்படின்னா டேலண்ட்ஸ், அந்த புது டேலண்ட்ஸை வந்து எப்படியாவது கொண்டு வரணும், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ ரியலி வெரி கிரேட் பிரதர். உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும். அண்ட் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இடம் வந்து தமிழ் சினிமாவில் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட்
மாறன் சார் மன்மதனில் அவர் சொன்ன மாதிரி ஒரு ரோல், ஏதாவது ஒரு ரோலில் அவரை ஒரு படத்துலேயாவது நடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், மிஸ் ஆகிட்டே இருக்கும். பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா அதை வந்து என்னால் பண்ண முடியாதது என் நண்பன் சந்தானம் பண்ணுறாரு. ஸோ தொடர்ந்து அவர் படங்களில் அவரை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் நீங்கள் நடிக்கணும் சார் நம்ம படத்தில். அண்ட் ரெடின் கிங்ஸ்லி அவர் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து கோலமாவு கோகிலாலேருந்து தான் தெரியும், எனக்கு வந்து வேட்டை மன்னன்லேருந்தே தெரியும். அந்த படத்தில் வந்து இவரோட சீன்ஸுக்கு வந்து இவரோட டைலாக்ஸ்லாம் பார்த்துட்டு நெல்சன் கிட்ட சொல்லுவேன், டேய் நீ வேணா பாரு இவர் பெரிய காமெடினா வரப்போறாரு. நெல்சன் வந்து சிரிப்பான். இப்போ என்னன்னா நெல்சன் எந்த படத்துலையுமே இவர் இல்லாமல் எடுக்கிறதே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் தில்லுக்கு நெக்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 2 அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க, நம்ம ரவீனா நடிச்சிருக்காரு, எல்லாருக்கும் கஸ்தூரி மேம், ஆல் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், எனக்கு எல்லாமே ஓகே, காமெடி மொட்டை ராஜேந்திரன் கலக்கியிருக்காரு, எல்லாமே ஓகே. ஆனால் எங்கள் டைரக்டர் கௌதம் மேனனை வந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்றது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு விஷயம் மட்டும் சும்மா விட மாட்டவங்க. பட் எனிவே வாழ்த்துக்கள், படம் வந்து வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சந்தானம் பற்றி நான் சொல்லணுன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆமாம் தேங்க்யூ ரொம்ப நன்றி. லவ் யூ டூ. ஸோ சந்தானம் பற்றி சொல்லணுன்னா ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே நான் எங்கேயாவது வெளில போகும்போது என்னை பார்க்கும்போது ஏதாவது டிஸ்கஷன் வரும், சினிமா பற்றி எதாவது பேசிகிட்டு இருப்போம். அப்போ எப்போ பேசினாலுமே எல்லோரும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் எவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, பட் தொடர்ந்து உங்களை பற்றி வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அது வந்து சந்தானம் தான் சார். அவர் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எந்த மேடையாக இருந்தாலும் சரி, எங்கே அவரை பற்றி அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது உங்களை வந்து மென்ஷன் பண்ணாமல் அவர் இருந்ததே இல்லை. அது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போது அதுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், அதுதான் அவருடைய கேரக்டர். அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புகிறேன், ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம், ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க. இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப்பை ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சுருக்காங்களா இல்லையா, அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒன்று தான், நம்மளுடைய கேரக்டர் இதுதான். எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும், நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அதை நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஒரு இதுவாக வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ இதுலேருந்து நான் சந்தானம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவர் எனக்காக அது சொல்லலை, அவர் உண்மையிலே அதான் அவருடைய கேரக்டர். ஸோ அந்த பழசை மறக்காமல் அவர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவரோட எல்லா டீமும் அவர் கூட இருக்காங்க. ஸோ அது அவருடைய கேரக்டரை காட்டுது. அண்ட் சந்தானத்தோட பெரிய ப்ளஸ் வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீம் மட்டும் இல்லை, அவருடைய ஃபேமிலி. ஸோ பசங்க எல்லோரும் இன்றைக்கி வந்திருக்காங்க. நான் சின்ன குழந்தைங்களாம் பார்த்தேன், இன்றைக்கி எல்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சந்தானம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு குணம் அவர் வந்து மாறாமல் இருக்கிறது தான் வந்து இன்றைக்கி அவரை வந்து மேலும் மேலும் உயிரை வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல், சந்தானத்துக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் STR 49, ஸோ திருப்பி ஒரு காம்பினேஷன் வேறு வருது. ஸோ என்னென்னா, எதுக்கு இந்த STR 49ல் சந்தானம் அப்படின்றதுக்கு வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து சினிமா வந்து காமெடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.
ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது பெரிய படங்கள், இப்போது ஒரு ஹீரோ படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷனு, அட்ரினல் ரஷ்ஷோட படம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் பண்ணுற படங்கள்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு, அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்ரெசிவான படங்களாக இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு ஜாலியாக, சாஃப்டாக, ஃபீல் குட்டான படங்களும் நிறையா வரணும். இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம எடிட்டர் நினைக்கிறேன் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தேன், அவர் வந்து இப்போது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது படம். அந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, சந்தோஷமாக ஹாப்பியான படங்களும் வந்து நிறையா வரணும். அது வந்து சந்தானம் மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம ரொம்ப நாளாக மிஸ் பண்ணுறோம். ஸோ அவர் வந்து படத்தில் ஹீரோவாக நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்யாவோட இருக்கட்டும், இல்லை நானாக இருக்கட்டும், அவருக்கு பிடிச்ச டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் வந்து சூஸ் பண்ணி நிறையா படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மேடையில் அவரை கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க, சார் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் ஃபோன் பண்ணால் போதுங்க, அவர் என்ன படம் என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டார், அவர் எனக்காக கண்டிப்பாக வருவாருன்னு தெரியும். அதே மாதிரி அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணோன்னே எனக்கு தெரியும் ஆடியோ லான்ச் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு நட்பு இருக்குது. அதனால தான் நானும் அவரை வந்து தேவையில்லாமல் எதுக்கும் கூப்பிட மாட்டேன், அவரும் என்னை வந்து தேவையில்லாமல் இது பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கூப்பிட்டா வந்துடுவார். அதே தான் நான் சரி நம்ம கூப்பிட்டா சந்தானம் வந்துடுவார். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இனிமேல் நீங்கள் அதிகமாக சந்தானத்தை வந்து நிறைய படங்களில் இனிமேல் பார்ப்பீங்கன்னு நம்பலாம். ஸோ இந்த டீமுக்கும் வர May 16th ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக தேங்க்ஸ் ஃபார் நிஹாரிகா ப்ரொடக்ஷன், ஷோ பீப்புள் ஆர்யா சார் அண்ட் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு மெயினாக என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரதர் ஆனந்த், அப்புறம் முருகா, சேது டீம். ஆக்சுவலாக இது ரொம்ப பேஸ்லேருந்து ஆனந்த் இந்த ஐடியா சொல்லும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது. எங்களோட மெயின் இது நான் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டதே இது ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்டாகவே ரொம்ப ஹையாக இருக்கும், எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணோம் அப்படின்றது தான் என்னுடைய ஃபஸ்ட் இதுவாக இருந்தது. எங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கிடச்சது ஆக்சுவலாக வி ஆர் வெரி லக்கி. ஏன்னா நாங்கள் ஒரு க்ரூஸில் போய் லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம், அந்த க்ரூஸ் அப்படியே ஒரு செட்டாக எரெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பேலஸோட இன்டீரியரும் செட் போட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ரூம்ஸ் வந்து செட் போட்டு ஃபுல்லாக நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். ஏன்னா நார்மலாக வந்து ஆனந்தோட ரைட்டிங்கில் வந்து சீன் வந்து ஒரு ரூம்குள்ளே அந்த மாதிரி எப்போவுமே எழுத மாட்டார். அவர் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது அப்படியே ட்ராவல் ஆகி எல்லாமே கனெக்ட் ஆகி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்பட்டது எங்களுக்கு. அதனால் நான் ஸ்பெஷலாக ஆக்சுவலாக வந்து ஆர்ட் டைரக்டர் மோகனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லா செட்டு பண்ணி கொடுத்தாரு அவர் மோகன். அதுக்கப்புறம் எல்லாமே ஆக்சுவலாக வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க இந்த படத்தில். செல்வராகவன் சார், ஜிவிஎம் சார், எல்லாருமே ஆக்சுவலாக இப்போ ஜிவிஎம் சார் கூடலாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஹீஸ் எ வெரி பிக் டைரக்டர். பட் ஆனால் ஒன்ஸ் அவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா வந்து ஹீஸ் அ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டு. டோட்டலாகவே வந்து அவர் டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அந்த டீமுக்கு, இப்போது என் சைட்லேருந்து ஏதாவது நம்ம ஒரு பொசிஷனிங் கொடுக்குறோம் இது பண்ணுறோன்னா அதுக்கெல்லாம் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்தாரு ஜிவிஎம் சார். தேங்க்ஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் அதர் ஆர்டிஸ்ட் ஹூ ஹஸ் ஒர்க்ட் இன் திஸ் ஃபிலிம். அப்புறம் வந்து ஆக்சுவலாக சந்தானம் சார் இஸ் நாட் ஓன்லி லைக் ஒரு எனக்கு அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அப்படி இல்லாமல் இஸ் லைக் அ பிரதர் டு மீ. நாங்கள் ட்ராவல்லலாம் நிறைய விஷயம் நாங்கள் ஷேர் பண்ணுவோம், நிறைய கைட் பண்ணுவார் அவர். ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாகவும் சரி அவர் இஸ் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல கிராண்டாக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணோன்றது தான் எங்களோட ஐடியாவாக இருந்தது. அது நாங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ தீபக் சார். அடுத்தபடியாக ஆர்ட் டைரக்டர் ஏஆர் மோகன் அவர்கள். அதாவது ஆர்ட் டைரக்ஷன் இஸ் அனதர் ரொம்ப டாஸ்க் உள்ள ஒரு ஒர்க். ஒரு பேய் படத்துக்கு நிறைய மெனக்கெடல் இருக்கும். அந்த மெனக்கெடல் கொடுத்து இது நிஜமாவே பயமுறுத்துகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு கன்வின்சிங்காக இருக்கும். ஸோ அந்த ஒர்க் பண்ணி ரொம்ப சிறப்பான ஒரு வேலையை 4 படங்களாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிற நம்மளுடைய ஆர்ட் டைரக்டர் ஏஆர் மோகன் அவர்களை பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், மாலை வணக்கம்.
முதல்ல எனக்கு ப்ரொடியூசர்ஸ் ஆர்யா சார், கிஷோர் சார் அண்ட் மதன் சார், இபி மதன், இவங்க 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 13 வருஷமாக என்னை ஒரு சொந்தமாக கூடவே பார்த்துக்கிற எங்கள் முதலாளி சந்தானம் சார். 8 படங்கள் இது வரைக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இதோட சந்தோஷம் எதுவும் கிடையாது. பட் இந்த படம் வந்து ஆக்சுவலி வந்து டைரக்டரை பற்றி சொல்லணுன்னா டிடி ரிட்டர்ன்ஸ், அதை வந்து பொதுவாகவே ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா நல்ல செட்டு போடணும், அதில் நல்ல பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். டிடி ரிட்டர்ன்ஸில் பெரிய பெரிய செட்டாக கொடுத்து அவரோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்ஷனுக்கு கலை இயக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் திரைக்கதையை அமைப்பார். ஸோ அதில் வந்து ஆனந்த் சார் ரொம்ப அன்பானவர். அந்த வாய்ப்பு வந்து இந்த படத்தில் ஒரு படி மேலே ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 80-90% வந்து செட்டுக்குள்ளேயே ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு. அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான கதைக்களம் நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க. அதே மாதிரி இதை வந்து செட்டு போட்டதுக்கப்புறம் மிகச்சிறந்த ஒளிப்பதிவில் ஒரு விருந்து படைச்சிருக்காரு தீபக் சார். அதை பார்க்கணும், கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணுறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அந்த மியூசிக் பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது. படம் பார்க்குற அந்த ஒரு எக்ஸைட்டிங்காக காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக படம் பார்த்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு. அதே மாதிரி என் கூட என் நிழலாக என் கூடவே ஒர்க் பண்ண என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் எழில், என்னோடய சகோதரர்கள் சுப்பையா, சங்கர், இவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்ஷனுக்கு கூட இருந்து ஒர்க் பண்ண என்னுடைய தொழிலாளர்கள், செட்டு போடுறதுக்கு உதவியாக இருந்த கார்பெண்டர்ஸ், மேஸ்திரிஸ் அத்தனை பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த படத்துக்கு வந்து பட்ஜெட்டாக செலவு வந்து செட்டுன்னும் போது கொஞ்சம் யோசிக்கிற எல்லா சூழ்நிலையும் இருந்தது. பட் ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட எங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாமல் எனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்த கிஷோர் சார், சார் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டுங்க ஓகே பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு கொடுத்துட்டு சைலண்ட்டாக வந்து செட்டில் நிற்பார். உண்மையிலே அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா மதன் சார் ஒத்த ஆளாக நின்றுக்கிட்டு மொத்த ப்ரோக்ராமும் கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு. அவர் உண்மையிலே சான்ஸே இல்லை, நான் இது வரைக்கும் பார்த்ததில் வெரி பிரில்லியன்ட். அவர் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்காக எல்லோரும் மாதிரி நான் காத்துட்ருக்கேன். அதே மாதிரி டைரக்ஷன் டீமில் சேது சார், முருகன் சார் அத்தனை பேரும் ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு மொத்தமாக சொல்லணுன்னா என்னோடய ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ். ஐயா, ஏன் நான்லாம் வியாபாரம் ஆக மாட்டேனா? அந்த ஒரு டைலாக் போதும், ஐ மீன் அந்த ஒரு டோன், அந்த ஒரு ஸ்லாங் போதும், we'll all just fall for that. அவ்வளோ ஒரு ஹியூமரஸ், அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ we really love him for whatever he's been doing so far. Thank you so much. செடன் கிங்ஸ்லி அவர்களை என்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜாலியாக பேசலான்னு வந்தால் என் தலைவன் எஸ்டிஆரை கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருக்கீங்க. அவர் முன்னாடி என்ன பேசுறது? ஏன்னா அவர் கூட தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷனில் வேட்டை மன்னன். சார் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் கை வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகாது, உங்கள் பேரை கொஞ்சமாவது காப்பாற்றுவேன். நம்ம ஜாலியாக ஓரமாக உட்காந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதை பிடுங்கிறதுக்கு ஒரு டைலாக்கு. நெல்சன் யாரவன் நெல்சன்? ஆந்து உன் வேலை தானே இது? முருகாவா? சரி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கிஷோர் சார், ஆர்யா சார் உங்கள் படத்தில் நடிக்கலை, பட் உங்கள் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ. நான் வாய்ப்பு கொடுத்த ஆனந்த், சேதண்ணன், முருகா அண்ணன், இந்த டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தான அண்ணன் டீமில் சேரணுன்னாலே ஒரு பெரிய காம்படிஷன், அந்த வண்டியில் ஏறவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது சமையல்காரன் சமைக்கும் போது பிரிச்சுக்குவான்ல, என்ன அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதும் போது பிரிச்சுக்குவாங்க. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னா சேதனை கை தூக்கிடுவாப்பில், ஓ நான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு தம்பின்னா மாறண்ணன் கை தூக்கிடுவாப்பில், ஓ நானும் இருக்கேன்ட்டு. அந்த மாதிரி டீமில் எல்லாமே பிரிச்சுக்குவாங்க. இந்த வண்டியில் நம்ம எப்படி ஏறி உட்கார முடியும்? அப்படியும் கஷ்டப்பட்டு ஏறி சீட்டில் உட்காந்துட்டேன். ஏன்னா அண்ணன் படத்தில் நடித்தா தான் கொஞ்சம் காமெடி நல்லாயிருக்கும். இதை வச்சு இன்னும் 4-5 படம் கிடைக்கும். என்னண்ணா கரெக்ட் தானே?
நம்ம பழப்பு இப்படி ஓடும், வேறு வழி இல்லையே. நேர்கள் ரவி போதுமா? சரி நான் முடிச்சிடுறேன். நேர்கள் ரவி சார், உங்களை தமிழ் சினிமா இப்போ இருக்கிற சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு சார். இதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா படத்துலையும் உங்களை போடுவாங்க. யுவர் த சூப்பர் ஆர்டிஸ்ட். கஸ்தூரி மேடம், உங்களை கேட்டாலே அந்த என்ன படம் பிரபு சார் பாட்டு ஒன்று வருமே, அந்தியில் அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். யாஷிகா ஆனந்த், இன்ஸ்டா குயின் நீங்கள், ஏதாவது ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கீங்க ஹாட்டா, நல்லா தான் இருக்குது. பாத்தியா, எதுக்கோ இதுக்கு தான் ஃபஸ்ட்டு கை தட்டுறாங்க. தீபக் சார் கேமராமேன், ரொம்ப நன்றி. சந்தான அண்ணன், அடுத்து தலைவன் கூட நடிக்கிறீங்க, என்ன எல்லோரும் கூடயும் நடிக்கிறீங்க. ஏன்னா இந்தமாரி நீங்கள் நடிக்கணும். நீங்கள் நடித்தா தான் ஒரு டீம் ஒர்க் பெருசாக இருக்கும் உங்களுது. உங்கள் கூட நாங்களும் அப்படியே ஓரமாக வந்து நேரில் வந்து நின்று ஓடிடுவோம் நாங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஒரு கவுண்டர் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் இன்வைட் மாறன் அவர்கள் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். அவையோருக்கும் சபையோருக்கும் ஆன்றோருக்கும் போன்றோருக்கும் இதே மாதிரி பேசினா போர் அடிக்கும், எனக்கும் தெரியும். பொதுவாக லென்த்தாக பேசினா ஷார்ட்டாக பேசினா பிடிக்கும். சரி, ஷார்ட்டாக பேசணும்னு சொல்லிட்டு லென்த்தாக பேசுகிறவங்கள வந்து நம்ம கிண்டல் பண்ணணும்னு வச்சிங்களேன், அப்புறம் வந்து நம்ம லென்த்தாக பேசினா நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் வந்து என்ன விஷயம்னா, இப்போது நம்ம எஸ்டிஆர், நீங்கள் அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, அவர் வந்து யார் டிவி சேனலில் இட்டானாலும் உடனே கூப்பிட்டு படத்தில் வாய்ப்பு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர். அவருடைய மன்மதன் படத்தில் எனக்கும் வாய்ப்பு கேட்டார். அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. நான் அப்போ காமெடி பஜார் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் இப்போ சத்தியம் பண்ணார்ல அந்த கேரக்டரு. பட்டு ஜெயா டிவியில் அப்போ வந்து என்னுடைய பார்ட்னர் வந்து சேனலில் வந்து நடிக்க சான்ஸ் கிடையாது, அவருக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டார், என்னையும் சேர்த்து பிஸி ஆகுறேன்னு சொல்லி விட்டார். இல்லைனா அன்றைக்கே தலைவனோட வேறு லெவலில் வந்திருப்பேன். ஆனால் அதில் சந்தானம் இருந்ததுனால அந்த சந்தானம் மூலயமா இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய லிங்க் கிடச்சிருக்கு. அது நம்மளுடைய முதலாளி. அதை பற்றி சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து ஆர்யா ப்ரோ ப்ரொடக்ஷனில் அவரோட நடிக்க முடியல, கண்டிப்பாக நடிப்பேன் அதுக்கப்புறம். அதனால் அவருடைய ப்ரொடக்ஷனில் நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஏற்கனவே கிங்ஸ்லி போதுன்னு வேறு சொல்லிட்டீங்க, அதுலேயே பேச்சு பாதி குறைச்சிங்கன்னு நினச்சிட்டேன். மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் கேளுங்க, ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ. வணக்கம் வணக்கம். பேய் படங்களில் பேய் வருதோ இல்லையோ, ஆனால் யாஷிகா கண்டிப்பாக இருக்காங்க. ஒரு ஹாரர் த்ரில்லரை கூட ஒரு ஹாரர் ரொமான்டிக் ஃபில்மாக ரொம்ப அழகாக மாற்றக்கூடிய ஒரு நடிகை. இன் பர்சன் ஐ திங்க் இஸ் அ வெரி வெரி ஸ்வீட் ஹார்ட். ஸோ ப்ளீஸ் வி வெல்கம் யூ டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். வாங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கிற மக்கள் அண்ட் ப்ரெஸ் உங்கள் எல்லாருக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு சாரி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் த கேப்டன் ஆஃப் த ஷிப், தட் இஸ் பிரேமானந்த் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ஒன் குட்டி ஸ்டோரி இருக்குது. நான் நடிக்க ஆரம்பித்த உடனே ஹேட் டன் ஸ்மால் சீன் இன் இனிமை இப்படி தான் வித் சந்தானம் சார். ஹி வாஸ் மை ஃபர்ஸ்ட் கோ ஆக்டர். ஸோ அவங்கள தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் 10th இருக்கும் போது. அண்ட் கரெக்ட்லி கட் to 7 years back. Now I'm working with him and ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. I want to thank STR sir, தலைவர், for being here. And I want to thank Arya sir for the production. And அவங்க யோசிச்சாங்க இந்த மாதிரி ஒரு படத்தில் I should be there. லைக் அவங்க சொன்ன மாதிரி பேய் படம்னா பேய் இருக்கா இல்லையா, நான் கண்டிப்பாக இருப்பேன். And I want to also thank Madan because அவங்க எல்லா டைமும் வந்து he was making sure everything goes well on the set. And நிறையா வந்து அவங்க பார்த்துருக்காங்க. கிங்ஸ்லி சார் அண்ட் மாறன் சார் அண்ட் கஸ்தூரி மேம் அண்ட் மோகன் சார், உங்களோட தான் என்னோட மெஜாரிட்டி டைம் பாஸ். அண்ட் வில் பி லைக் ஃபுல் ஜாலியாக ஏதாச்சும் ஜோக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் வந்து என்டர்டெய்னிங்காக போச்சு. And I really had a good time shooting with everybody. Thank you so much for giving me this opportunity. And கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் திலுக்கு துட்டு பார்த்தேன் தியேட்டரில். and I was so stunned and I really loved it. So I am part of it. So எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். And don't support piracy. See you. Love you guys. Bye. அடுத்தபடியாக அலட்டல் இல்லாத ஒரு ஆளுமை. இவரோட ஃபில்மோகிராஃபி பார்த்தோன்னா அத்தனை ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஹீரோவாகவும் சரி வில்லனாகவும் சரி பண்ணாத கேரக்டர்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு நிறைய படங்கள். அண்ட் முக்கியமாக இவருடைய குரல் வந்துட்டு நிறைய அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் நமக்கு பரிச்சயப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். நிறைய ஃபிலிம்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்ததும் இவருடைய ஒரு வாய்ஸ் தான். இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டோம், ரொம்ப அமைதியாக சத்தமே இல்லாமல் ரொம்ப ஒரு காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் ஐ நோ ஹிம் பர்சனலி ஆல்சோ. அவ்வளோ ஒரு டவுன் டு எர்த். ஏதாவது ஒரு டவுட் கேட்டால் கூட சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார். இவ்வளோ நல்ல ஒரு பர்சன் நிழல்கள் ரவி சார். வி வெரி ஹாப்பி தட் யூர் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ப்ளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம். சந்தானம் சார் ரசிகர்களுக்கு முதல்ல வணக்கம். Such a wonderful audience. மேடையில் இருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்காக பிரத்யேகமாக வந்திருக்கும் திரு சிம்பு சார் அவர்களே, ஹீரோ சந்தானம் சார் அவர்களே, திரு ஆர்யா அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் ஆக்சுவலாக I must thank from my bottom of my heart to our hero Sandhanam and the producer Mr. Arya, co-producer Kishore and the director Prem Anand avargale for giving me a very good opportunity to act in this movie. அதாவது ஹீரோவாக பண்ணியாச்சு, கேரக்டர் பண்ணியாச்சு, வில்லன் பண்ணியாச்சு. ஒரு காமெடி லைன் இது வரைக்கும் பண்ணதில்லை நினச்சிட்டு இருந்தப்போ டிக்கி லோனான ஒரு படத்தில் நம்ம கார்த்திக் யோகி அண்ட் சந்தானம் சார் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்து, அது மூலமாக வடக்குப்பட்டி ராமசாமியில் ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்து, அதாவது நிழல்கள் ரவி காமெடி பண்ணுவார். ஆச்சரியமாக இருக்குது, எப்படி சார் சார் அவர் சீரியஸாக ஆக்ட் பண்ணுவார், எப்படி சார் என்ன சார் பிரமாதம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்தது காரணம் மிஸ்டர் சந்தானம் சார். ஸோ ஐ மஸ்ட் தேங்க் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மீ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தில் பிரேமானந்த் அந்த சந்தானம் சார் தே கேவ் ஏ வெரி ஃபேண்டாஸ்டிக் கேரக்டர். மெக்டவுஸ் அப்படின்னு ஒரு கேப்டன், ஷிப் கேப்டன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேனாட் ஃபர்கெட் திஸ். அண்ட் இந்த படத்தில் ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த காமெடி அப்படின்றது நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேட்டரில் படம் பார்க்கும்போது பிரமாதமாக இருக்கா, காமெடி நல்லா இருக்கா, இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் கமெண்ட் அடிப்பாங்க. ஆனால் ரியலாக நடிக்கும்போது ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. வெரி டஃப்பான பார்த்து சந்தானம் சார்லாம் பண்ணுறாருன்னா அதெல்லாம் கேஷுவலாக, அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட்டு. ஸோ ஜஸ்ட் அவர் டைலாக் பேசினாலே அந்த டைமிங்கில் யாராக இருந்தாலும் சிரிச்சிருவாங்க அந்த மாதிரி. ஸோ ஷூட்டிங் போகும்போது தான் தெரிஞ்சது, ஸ்கிரிப்டை கொடுத்தோன்னா பிரேமானந்த் கொடுப்பாரு, டைலாக்ஸ் இருக்கும், இதை எப்படி பேசலாம், இதை இந்த மாடுலேஷனில் பேசலாமா, அந்த மாடுலேஷன் பேசலாமா, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி கொடுக்கணும், எங்கே டைமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிட வேண்டியிருக்கு. ஒரு காமெடி பண்ணுறதுனா இது சாதாரண விஷயம். மற்ற கேரக்டர் ரோல் பண்ணுறது, ஒரு ஹீரோ பண்ணுறது, ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்படின்ற போது வாய்ஸ் மாடுலேஷன் இல்லைனா அந்த கேரக்டர் என்ன பிடிச்சிட்டு பண்ணிட்டு போயிடலாம். பட் காமெடி மட்டும் அவங்களை ஜனங்களை சிரிக்க வைக்கணும்னா அது ரொம்ப பயங்கர பிரத்யேக பண்ணும், கஷ்டப்படணும். ஸோ அது நம்ம மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோன்னா கூட இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்லாம் வச்சு செஞ்சுருவாங்க நம்மளை. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த படத்தில் நடித்தேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு கேமரா தீபக் சார், தீபக் பாடி, அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பழக்கம், அவங்க அப்பாவோட கேமராவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தீபக் சார் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுக்கு எந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட்டிங் பண்ணி அற்புதம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எடிட்டிங் பரத் சார் ஃபேண்டாஸ்டிக், ஹஸ் டன் எ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். அண்டு ரொம்ப டஃப்பான எடிட்டிங் இந்த படம் ஏன்னா அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், டோட்டல் ஸ்டோரியை ரொம்ப பெரிய விஷயம் அதை அருமையாக எடிட் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் கம்ப்ளீட்டாக ஷிப்பு பேக்ரவுண்டு அண்ட் ஐலாண்டு இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரீ எல்லாம் போட்டு, அதாவது செட்டை பயங்கர ஒரு ஹாரர் செட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் மோகன் சார்.
ஓகே, ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. உங்களோட எனக்கு ஒரு சின்ன இந்த ஒரு இது கிடைச்சது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வெரி நைஸ் டு யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். காட் பிளஸ் யூ. ஆக்ட்ரஸ் கஸ்தூரி அவர்கள் பொது வாழ்க்கையிலையும் சரி சினிமா வாழ்க்கையிலையும் சரி ஹர் வாய்ஸ் இஸ் ஸோ போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். அமைதி படை திரைப்படத்துலேருந்து இந்நாள் வரைக்கும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரசிகர் படை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எஸ் கஸ்தூரி மேம், a few words from you please. வணக்கம் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் மனம் நிறைந்த நன்றிகள், ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதலாளி ஆர்யா அவர்களே, சின்ன முதலாளி கிஷோர் அவர்களே, 2 பேருக்கும் ரியலி ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். படத்தில் மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த படம் ஷூட்டிங் போது நிறையா பிரச்சனையெல்லாம் வந்தது. அந்த பிரச்சனையும் போது கூட ஆர்யா அவர்களுடைய சிரிப்பு இருக்குல்ல, அங்கே பாருங்களேன், அவர் சிரிச்சிட்டு இருக்கார் பாருங்களேன், அதே மாதிரி சிரிச்சுட்டே தான் அதையும் ஹேண்டில் பண்ணார். ஸோ யோர் ஸ்ட்ரென்த் வாஸ் மை ஸ்ட்ரென்த். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது உங்களோட ஹீரோ, எல்லாரோட ஹீரோ, என்னோட பிகெஸ்ட். நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் நீங்களாம் வந்து 90s கிட்ஸ் 2000 கிட்ஸாக இருப்பீங்க. அதனால எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. நான்லாம் லொல்லு சபா ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து ஃபேனு. ஸோ அப்போலேருந்து அந்த சிம்பிளிசிட்டி, அந்த ஹியூமிலிட்டி, டவுன் டு அர்த்னஸ் மாறவே இல்லை. சந்தானம் சாரோட இது ஐ ஒர்க்ட் வித் ஹிம் பிஃபோர், பட் இந்த படத்தில் அவரோட எனக்கு நிறையா காம்பினேஷன். அதில் நான் நான் உங்களுக்கு நிஜமாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது, பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க. அந்த மனுஷன் எப்போ தூங்கினாரு எப்போ எந்திரிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நைட் அண்ட் டே நாங்கள் ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பாதி பண்ணிட்டு இருப்பார். நாங்கள் முடிச்சு எங்கள் காம்பினேஷன் முடிச்சு போகும்போது அவர் இன்னும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டே இருப்பார். இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா இல்லை சந்தானத்தை வந்து வியக்கிறதா அப்படின்னு தெரியல. ஸோ ரியல் லைஃப் ஹீரோ அவர். காமெடி பண்ணுறது உலகத்துலேயே நான் வந்து முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன் கவர்ச்சியாக நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஐயோ, காமெடியாக நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமாவில் கிடையவே கிடையாது. ஐ நோ த டிஃபிகல்ட்டி வென் த்ரூ, கண்ணால் பார்த்தேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லிட்டில் இன்புட்ஸ் யூ கேவ். எனக்கு ஃபஸ்ட்டு காமெடி ரோல். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து டப்பிங் போது நானே பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகெயின் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆனந்த் சார், பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினச்சேன். பர்டிகுலர்லி எனக்கு வந்து கதை சொல்ல வந்தார். சொல்லும் பொழுது நீங்கள் சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னார். ஐயோ, என்னங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவர் இது வந்து சீனில் மட்டும்தான் அம்மா, அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அலப்பற அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னார். ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் அந்த கதையை நான் கேட்கும்போதே சிரிச்சுட்டே இருந்தேன். நீங்கள் பார்க்கும்போது சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க. இந்த படத்தில் அவர் போட்டது குண்டு இல்லை, நான் தான் வந்து கவர்ச்சி பாம் ப்ளஸ் கவர்ச்சி மாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்ஸ், இட் வாஸ் ஃபன். யோர் டீம் அப்பா பயங்கர டஃப் ஆடியன்ஸ். நீங்கள் எல்லாத்துக்கும் ட்ரோல் பண்ணுறீங்க. 3 நிமிஷம் தான், தயவு செஞ்சு என்னை துரத்தாதீங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, டைரக்ஷன் டீமில் ஐ ஹாவ் டு தேங்க் பிரேமானந்த் சாரோட இன்னொரு அவருக்கு இந்த விஷ்ணு பரமாத்மா மாதிரி 4 கைகள் இருக்கிறாங்க. ஸோ முருகன் சார், சேது சார், சண்முகம் சார், அண்ட் ஏடிஸ் தனேஷ், அபி, விவேகா, சதீஷ், எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஏன்னா அவங்க க்ரூஸில் ஒரு ஷூட்டிங் எடுத்தோம். க்ரூஸில் எல்லோரும் ஜாலியாக அங்கங்கே போயிடுவாங்க. அங்கே வேற எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்குமா, யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல எல்லாரையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு வந்து ஷூட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு இதுவாக பண்ணாங்க. அந்த இடத்துல பிக்கஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னால் மதன், பிரபா, சூர்யா, ஜஸ்ட் absolutely great work. The real heroes behind a movie அப்படின்னு சொன்னால் உங்களை சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். Afro, awesome. I'm hearing you for a movie for the first time. Big fan of your work. ரெடின், மாறன், உங்களுடைய அலப்பறைகளை வந்து இவங்களோட தான் எனக்கு
ரெடினுக்கும் மாறனுக்கும் நடுவில் நாங்கள் உட்காந்துருப்போம். ரெடினுக்கு எப்போவுமே பாவம் அப்போ தான் புதுசாக கல்யாணம் வேற இருந்தது. அவர் வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டே இருப்பார். என்ன அவசரம் மாறன்னு சொல்லிட்டே இருப்பார். நடுவில் நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். யாஷிகா, கீதிகா, யாஷிகா அழகான பெண்கள். இந்த அழகான பெண்களுக்கு நடுவில் என்னை வச்சு எல்லா ஷார்ட்லேயும் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதனால் பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. பட் யூ கைஸ் லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன். தீபக் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு டான்ஸ் நம்பர் பண்ணேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறேன். அன்றைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிங்க, இன்றைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு என் முகம் பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச் தீபக். மோகன் சார், என் வீட்டில் விளக்கேற்றி வைத்த தெய்வமே, இஃப் யூ நோ அது அவரோட இன்சைட் ஜோக். எவ்ரி ஒன், நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹாவன்ட் மிஸ்ட் எனி ஒன். ஸோ கோயிங் டு கம் டு எவ்ரிபடிஸ் forever crush, forever thug, STR. இந்த மனுஷனை பற்றி சொல்லணும்னா இதை வந்து பர்டிகுலர்லி ஓயா பிக்கெஸ்ட் ரஷ். ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா ப்ரெஸ் எல்லாரும் இங்கே ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப ஹாப்பி. ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பைட்டாக இருக்கும். எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் நான் பயங்கர அட்மைரர் ஆஃப் எஸ்டிஆர். நாட் ஜஸ்ட் ஃபார் ஹிஸ் மூவிஸ். அவர் மூவிஸை பற்றி நான் அவர்கிட்டயே நிறைய சொல்லியிருக்கேன். பட் அதை தாண்டி ஆனஸ்ட் டு த கோர், வாட் யூ சி இஸ் வாட் டு கெட். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற அந்த விஷயம் தெரியவே தெரியாது. இதுதான் அவரோட நிஜம் முகம். அந்த முகம் அப்பப்போ ஹேர் ஸ்டைல்லாம் மாறிட்டு இருக்கும். பட் உள்ள அந்த மனசும் அவரோட முகமும் சேம், ஆனஸ்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவரை பற்றி வெளியே 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கல்ல, ஆனால் அவரோட பேசினா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும். ரொம்ப நாளாச்சு பேசி எஸ்டிஆர், இன்னைக்கு நீங்கள் என்னோட பேசணும். ஓகேவா? ஆல்ரைட், தேங்க்ஸ். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். படத்தை பற்றி 2 விஷயம் சொல்கிறேன். எனக்கு வந்து செம்ம டிப்ரெஷனாக இருக்கும்போது இந்த படத்துக்கு டப்பிங்க்கு கூப்பிட்டாங்க. நானே அப்படின்னு இருந்தேன்னா படம் டப்பிங் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. பயங்கர சிரிச்சுக்கிட்டே ரவி சார் அலப்புற அழிச்சாட்டி பண்ணியிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன், இன்னும் இங்கே வராதவங்க நிறைய பேர். ஜிவிஎம், ஓ மை காட், ஜிவிஎம் நீங்கள் வேற மாதிரி பார்ப்பீங்க. எல்லாத்தையும் டப்பிங்கில் நான் பார்த்துட்டேன். இப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் ரெவ்யூவையே கலாச்சிருக்கிறாங்க. ரெவ்யூவை பற்றி கவலைப்படாமல், சிஎஸ்கேவும் இல்லை அந்த கவலையும் தெரியாமல், வேற எந்த பிரச்சனையும் இல்லாமல் சம்மருக்கு அப்படியே எல்லா கவலையும் வெளியே வச்சுட்டு முழுக்க சிரிக்கலாம். அந்த சிரிப்பு தான் நீங்கள் எல்லாரும் கொடுக்குற ஒரு பிகெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். எல்லாரும் ஒரு பரிசாக இருக்கும். அந்த பரிசுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? Thank you so much. I love you all. You've been a great audience. கதையின் நாயகி கீதிகா, ஷீ இஸ் வெரி பிரிட்டி. அவங்கள வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்ஸில் பார்க்குறப்போ ஷீ இஸ் வெரி பிரிட்டி. லாஸ்ட் ஃபிலிம் லெஜெண்டோட நடித்தாங்க. இந்த படம் காமெடி லெஜெண்டோட நடிச்சிருக்காங்க. ஸோ எஸ் கீதிகா, கேன் வி ஹியர் a few words from you please? நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே, ஆதாப், சத் ஸ்ரீ அகால். இந்த ஈவினிங் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். I'm very thankful to be a part of this film. எல்லாருக்கும் சார் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Especially SNT, the passion, the dedication you gave towards the cinema and for this film, it's really inspiring. Okay, now quiet. Let me tell you which nobody tells you, okay? So when SNT enters on the set, he becomes a producer, he becomes a director, he becomes a writer, he becomes a choreographer. He actually writes and makes sure that all the lines and scenes are perfect. And when I get the goosebumps when I saw him shooting continuously for 20 hours without taking a break. So yes, it's very inspiring for everyone. And our sweet director Anand sir, he's such an
he's such a calmest, I would say. Whenever the situation gets difficult and I ask, sir, now what is going to happen? He told me, don't worry, chill, everything will be all right. Yes. Okay, so we all have a great bonding, great bonding with each other. And we really have put so much of effort in this film and too much of hard work. We have got lots of allergies and painless nights, of course. And I'm so thrilled to work with all these such great actors and directors like GVM sir, Muttarajan sir, Silva Raghavan sir, and everyone. And from the bottom of my heart, I have a huge love and respect for whole team, for crew, for technician, and especially for media. Today you guys are here to support us, to give us courage with lots of passion. And in this film, you'll definitely see lots of comedy, fight, emotions, a beautiful transition. And I'm damn sure it's gonna be hit. And you guys will love it, you guys will laugh it, and you guys will enjoy it. So I would say, Kandipa, theater ke family oda vandu movie parunga. Looking forward for 16th May. Thank you. Have a great evening. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் முக்கியமாக ஒரு 2 பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஓகே ஓகே முதல்ல சந்தானம் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ராம்பாலா சார். ஏன்னா இவங்க 2 பேர் இல்லைன்னா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு டேரக்டராக நிற்க முடியாது. தேங்க்யூ முரளி. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த விழாவை திருவிழாவாக மாற்ற வந்திருக்க எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மற்றும் சந்தானம் சார் ஃபேன்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக சந்தானம் சாரை பற்றி ஒன்று சொல்லணும். பேசிடலாம் பிரதர். சந்தானம் சார் பற்றி ஒன்று சொல்லணும்னா, அவரோட நல்ல குணத்துக்கு கூட இருக்கவங்கள ஏற்றி விட்டு அவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவர் சந்தானம் சார். அவருக்கு ஒரு காட்ஃபாதர் இருக்காரு. அவர் சந்தானம் சார் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னா அவர் யாரு? நம்ம எஸ்டிஆர் தான். ஏன்னா லட்டுத்தின் ஆசையால இருந்து சார் ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு இந்த படம் பண்ணுற வரைக்கும் கூடவே இருந்து சப்போர்ட்டாக அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து இவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ வெயிட் பண்ணி நிற்கிறாருன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்துக்கு நான் டைரக்டர்னு சொல்லிக்கிறத விட இந்த படத்துக்கு நானும் ஒன் ஆஃப் த ரைட்டர்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோட டேரக்டரு மட்டும்தான் வெளில தெரிவாங்க, ரைட்டர்ஸ் யாரும் தெரிய மாட்டாங்க. இதில் அப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த படத்துக்கு முக்கியமாக 2 பேர் இருக்காங்க ரைட்டர்ஸு. ஒன்று முருகா எங்கே இருக்கு, இன்னொருத்தர் சேது எங்கே இருக்கு, வாழைப்பழ காமெடியில் வருவார். ஏன்னா அவங்க 2 பேர் தான் மெயின் பில்லர்ஸ் இந்த மூவிக்கு. இந்த படம் ஜெயிச்சு பேரும் புகழ வாங்கினா அது எல்லாமே சொந்தக்காரங்க அவங்க தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முருகன், சேது. ஆக்சுவலாக டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த மூவியோட ஐடியா நான் டிடி ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சந்தானம் சார்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போது சார் சொன்னார்டே இது ஐடியா நல்லா இருக்குடா, ஆனால் இதுக்கு பெரிய பட்ஜெட் செலவாகும், நிறைய கேஸ்டிங் பெருசாக கேட்குற, ஒரு க்ரூஸ் கேட்குற, இது எழுதுறதுக்கு டைம் ப்ராசஸ் அதிகமாகும். ஸோ சிம்பிளாக உங்கள் பவர் என்ன காமெடி அதை யூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுங்கள், அது நல்லபடியாக ஹிட் ஆச்சுன்னா உனக்கு ப்ரொடியூசர் தானே தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி பண்ண படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸு. சாரோட வாய் முகூர்த்தம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. 4 வாரம் தாண்டி ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்போது சார் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணார். ஆனந்தே நீ சொன்ன ஐடியாவுக்கு ஒரு ஆடு ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னாரு. யார் முதலாளி ஆடுன்னு? வேற யார், என் மச்சான் ஆரியா தான். ஏன்னா ஆர்யா சார் மாதிரி ஒரு
பியூர் ஹார்ட் ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ரைட்டிங்கில் க்ரியேட்டிவ் சைடில் நீ ஒர்க் பண்ணுறது எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ. அப்போ ரொம்ப சாஃப்டான ஆர்யா சாரை பார்த்தேன். ஆனால் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அப்படியே டெரராக மாறிட்டார். ஆனால் திட்டினா கூட அவர் என்னை திட்டுறது கூட இப்போ அன்றைக்கி டெட்லைன் தாண்டி ஒரு பிரச்சனை போச்சு ஃபோன் பண்ணி திட்டுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, டேய் அடுத்த படம் நீ ப்ரொடியூசரு நான் டேரக்டரு, அப்போ ஹாரா ப்ரொடியூசர் படுற கஷ்டத்தை அப்படின்னு. அவ்வளோ பியூர் ஆர்ட்டு. ஸோ ஆர்யா சார் மாதிரியே இந்த மூவிக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு பேக் போனாக இருக்கிறது கிஷோர் சார். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவருக்கு எல்லா விஷயத்துலையும் கிளாரிட்டி கேட்பார். அதை கிளியராக கொடுத்துட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போவார். அப்படி தான் இந்த மூவி நல்லபடியாக போச்சு. இதுக்கு மதனும் கூட இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ மதன். இப்போ இந்த மூவியை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போ இதில் எங்களோட பழைய டீம் எல்லாருமே அந்த கேஸ்டிங் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோட்டல் டீமும் எங்கள் டிஓபி தீபக்லேருந்து எடிட்டர், ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக இந்த மூவியில் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் சார் அப்புறம் செல்வராகவன் சார் ஒரு மெயின் ரோலில் பண்ணியிருக்காங்க. இதுவும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தது ப்ரொடக்ஷன் தான். மெயினாக இப்போ நம்ம சாரை பற்றி சொல்லணுன்னா, இதில் நீங்கள் ஓஜி சாண்டாவை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா சாரோட லுக்கிலேருந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் என்கேஜாகவே இருக்கும் இந்த மூவி. அவ்வளோ அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் நான் ரொம்ப ரசித்தது அவரோட கேரக்டரில் பார்த்தா காட்டுப்பூச்சி, அதை விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி கிசா பாட்டி சவன் இருப்பான். ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட லுக்கு மெயினாக அவரோட லுக்குக்காக இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு காஸ்டியூமில் ஜாஸ்மின், அதுக்கப்புறம் அவங்க ஹேர் ஸ்டைலிஷ் அண்ட் மேக்கப் குஷி ககன் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீதிகா ஹீரோயினை பற்றி சொல்லணும். அவங்க எப்படின்னா பார்ன் வித் பிளாட்டினம் ஸ்பூன் மாதிரி தான். கேரவேன்குள்ள நுழைஞ்சாலே ஃபீனிக்ஸ் மால்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஃபுல்லாக லூவி விட்டான், ப்ராடா, டிஎன்ஜி இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் வந்தாங்க. ஒரு அழுக்கு கவுனை கொடுத்து செட்டுக்குள்ளே சில்வா மாஸ்டர் கிட்ட ரோப் கட்டி புரட்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் ஏதாவது வேணுமான்னு கேட்டால் கூட ஒன்லி ஒன் ஜிஞ்சர் டீ அவ்வளோதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ எங்கள் படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கீதிகா. அதுக்கப்புறம் யாஷிகா அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக இனிமே இப்படி தான் படத்தில் பண்ணுன்னு சொல்லி. அப்போ பார்க்கும்போது ரொம்ப உம்முன்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஜிம்முக்கெல்லாம் போய் செம்ம கும்முன்னு ஆயிட்டாங்க. நம்ம படத்தில் ஹியூமர் மட்டும் இருந்தால் பத்தாதரா, கிளாமரும் வேணும்னாரு சார். ஸோ அதனால் யாஷிகா இதில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ யாஷிகா. அதுக்கப்புறம் கஸ்தூரி மேடம் சாதாரணமாக பேச மாட்டாங்க. வாயை திறந்து பேசிட்டாங்கன்னா வயரில் அகப்பட மாட்டாங்க. இப்பயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் அவங்க ரொம்ப சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கஸ்தூரி மேம். அப்புறம் மாரண்ணன் கிங்ஸ்லி இவங்க வந்து எங்களோட டீம். ஆக்சுவலாக மாரண்ணங்கிட்ட வந்து நாங்கள் ஒரு சீன் எழுதி கொடுத்தாலே பஞ்சஸ் போட்டு ஒரு பேப்பர் சீனையே 10 பேப்பராக மாற்றிடுவார். ஸோ கிங்ஸ்லி ப்ரோ ஆக்சுவலாக அவருக்கு வந்து அப்போது கல்யாணம் ஆகி ஹனிமூன் கிளம்பிட்டு இருக்காரு. எங்கள் செட்டு பிரிக்க போகிறோம் ப்ரோ, கொஞ்சம் வாங்க, ஒரே ஒரு நாள் தான் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்காக வந்தார். ஃபஸ்ட் டே வரும்போது சில்வா மாஸ்டர் தலைக்கீழ நடக்க விட்டார். அப்புறம் லஞ்ச் டைம் ஆச்சு, சாப்பிடலாமா ஆனந்தன்னு கேட்டார். இல்லை ப்ரோ, ஒரு ஃபேனில் ரொட்டேட்டிங் பண்ணுற ஒரு காமெடி சீன் இருக்குன்னு. சரி அதை பண்ணிவிட்டு இறங்கினார். செம்ம வாமிட்டு. என்ன ப்ரோ ஓகேவான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், டேய் நான் ஹனிமூன் போயிருந்தா வீட்டில் வாந்தி எடுத்துருப்பாங்க, என்னை ஷூட்டிங் கூப்பிட்டு என்ன வாந்தி எடுக்க விட்டியடா அப்படின்னு. ஸோ இந்த மூவியில் ஒர்க் பண்ண இவங்க எல்லாருமே எவ்வளோ நாங்கள் கஷ்டங்கள் கொடுத்தாலும் பயங்கரமாக அதை அனுபவித்து இந்த காமெடி எப்படியா ஒர்க் ஆகணுன்றது பண்ணுறவங்க தான். மெயினாக நம்ம நிழல் ரவி சாரை பற்றி சொல்லணும். இப்போ இவங்க எல்லாமே எங்கள் டீமு. எப்படி ராஜஸ்தான் ராயலில் வந்து ஒரு புது பிளேயர் எடுத்தாங்களோ அது மாதிரி நாங்கள் அவர் இந்த படத்தில் எடுத்திருக்கோம். ஸோ செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபைனலாக இப்போது இந்த படத்தை பற்றி மெயினாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு ஜானர் இருக்காது, ஒரு மல்டி ஜானர் மூவியாக இது இருக்கும். எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி, அதாவது வீட்டில் ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து இன்றைக்கி இருக்க ஜென்சிஸ்லேருந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்து ரசிக்கிற ஒரு மூவியாக இது கண்டிப்பாக இருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, மனுஷங்களுக்கு வந்து இந்த லவ், ஃபீலிங்ஸு, அதுக்கப்புறம் எமோஷன் இதெல்லாம் ஹார்ட் சம்மந்தப்பட்டது. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து மைண்டு சம்மந்தப்பட்டது, மூளை சம்மந்தப்பட்டது. ஹார்ட் டச்சிங் பண்ணி படம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மூவி கொடுக்கறது சந்தானம் சார் ஒருத்தர் தான் இருக்கார்.
ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்க்குற எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பி வாங்க, சிரிச்சிட்டு போங்க. தேங்க்யூ. ப்ரொடியூசர் ஆர்யா அவர்கள் எப்படி ஐ வண்டர் இந்த டீம் எப்படி அவர் மேனேஜ் பண்ணார் அப்படின்ட்டு, அவரோட டாக்டிக்ஸ் எப்படி இருந்துச்சு மேபி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் ப்ளீஸ் a few words about this film and your new venture. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதில். ஐ வாண்ட் டு தேங்க் என்னோட ப்ரொடியூசர் ஏரிக் என்டர்டெயின்மெண்ட் வெங்கட் சார். சந்தானம் சார் இந்த படம் சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐடியா. பிரேம் வந்து ஒரு இப்போ வந்து அவர் சொல்கிறாருல காமெடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னெலாம் சொல்கிறாரு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட கதை கேட்க போகும்போது என்ன தான் இவங்க வந்து புதுசாக பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே 3 பாட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் அவர் சொன்ன அந்த கதையாக அந்த ஐடியா வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபஸ்ட்டு கேட்டோன்னே அவர்கிட்ட சொன்னது வந்து நான் வந்து என்னென்னா, இது நீ வந்து சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக பண்ணிங்கன்னா ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ ஹி டுக் இஸ் டைம். அது ஸ்கிரிப்டாக பண்ணி முடிச்சுட்டு வரும்போது தான் பெருசாக இருந்தது. ஸோ அந்த இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் வைஸும் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ நான் வந்து வெங்கட் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சந்தானம் சார் நான் பண்ணுறோம் சார், நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்டு பெரிய பட்ஜெட் ஆகும் அப்படிங்க. சரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கு சார், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படி, ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லை சார் சந்தானம் சாருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தீர்த்தா தான் அவர் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். அப்படியா அப்படின்னாரு. ஓகேப்பா என்னப்பா பிரச்சனை சொன்னோடனே, இதே படம் பட்ஜெட்டோட பெருசாக இருக்கேப்பா அப்படின்னாரு. அப்புறம் வந்து அது கூட இல்லாமல் அதுவும் தாண்டி அவர் வந்து பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள், 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி மேன் அனுப்புகிறேன், மிஸ்டர் கிஷோர். கிஷோர் சார் எங்கே இருக்காரு சார்? வாங்க மேலே வாங்க. இவரை அனுப்புகிறேன், இவரை நீங்களை சமாளிச்சிங்கன்னா நீங்கள் படம் எடுத்துடலாம் அப்படின்னாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட பார்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரேமை மீட் பண்ணது, சந்தானம் சாரை மீட் பண்ணது, இவங்க 2 பேரையும் கிஷோர்கிட்ட ஒப்படைச்சது தான் எனக்கு தெரியும். அவ்வளோதான் என்னோட பார்ட் இதில். மீதி வந்து அவங்க வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப பிளான் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். அதில் மத கருத்தே கிடையாது. ஸோ ஹாப்பி. ஏன்னா நான் ஒரு 1 வீக் முன்னாடி படம் பார்த்தேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா எல்லோரும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் ஸோ குட். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளாக் பஸ்டர் ஆகும்னு பெரிய நம்பிக்கையோடு இருக்கேன். அண்ட் இதில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் சொன்னோம். தீபக் சார் அவர் கேட்டது ஒன்று கொடுக்குறது ஒன்று. பட் ஸ்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவர் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணார். ஆர்ட் டைரக்டர் மோகன் சார், ஆஃப்ரோ டெய்லி ஒரு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிரேம் சொன்ன மாதிரி டெய்லி 3 வாட்டி அவரை கால் பண்ணி திட்டிகிட்டு இருக்கேன். பரத் பிரதர் எல்லாருமே வந்து சிஜி டிபார்ட்மெண்ட், சிஜி ஹரி எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க டெஃபினெட்லி. ஏன்னா இது ஒரு பியாண்ட் சினிமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நிறைய எனக்காக பண்ணியிருக்காங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ரியலி தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது ஒரு அவங்க ஃபுல் சேலரி ஃபுல் இது கொடுத்துருந்தா எங்கேயோ போய் இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக சந்தானம் சாருக்காக எனக்காக வந்து நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில். அது வந்து வெரி ஹாப்பி. கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும். அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ ஜிவிஎம் சாராக இருக்கட்டும், செல்வராகவன் சார் இருக்கட்டும், தே ஆல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் தான் வந்து இந்த படத்துக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இப்போ சந்தானம் சார்னாலே ஃபுல்லாக எல்லோரும் கலாய்ச்சி விட்ருவாங்கன்னு பயந்துருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களோட கேரக்டரும் சரி அவங்களோட இமேஜும் சரி ரொம்ப பக்காவாக யூஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். அண்ட் ஃபைனலி எஸ்டிஆர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஏன்னா இப்போ நான் அவர் சந்தானம் சார் வந்து அவர் கூப்பிட்டோன்னே அவர் அக்செப்ட் பண்ணி வந்துக்கிட்டார். இட்ஸ் ரியலி வெரி கைண்ட் ஆஃப் ஹிம். ஏன்னா நாட் எவ்ரிபடி எல்லாருமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து வருவாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் எஸ்டிஆர் பிரதர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்.
தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். May 16th ரிலீஸ் ஆகுது. அண்ட் எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.